வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பெருவிடை கிராஸ் நாட்டுக்கோழி குஞ்சு வளர்ப்பில் 74வது நாள். இப்போ நம்ம பெருவிடை மயில் கருப்பு தான் வந்துச்சு. அதனால் முதல்ல அதுக்கு கொஞ்சம் தவிடு பிணைஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அரிசி தூவி விட்டுருந்தேன், ஆனாலும் இது வந்து அரிசி அதிகமாக பிறக்கலை. சரி, அதுக்கு பிடிச்ச தவிடவே பிணைஞ்சு வச்சுருவோம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த குஞ்சுக்கு வந்து இன்றைக்கி 64வது நாள், அதுக்கு வந்து 74வது நாள், இது வந்து 64வது நாள். எப்போயுமே இந்த கோழி வந்து 60வது நாள் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வட்டம் என்னென்னு தெரில, இன்னும் முட்டை வைக்க ஆரம்பிக்கலை. பரவாயில்ல, அந்த கோழிகள் வந்து குஞ்சு பொறிச்சு வெளியேறவும் இது முட்டை வச்சிச்சுன்னா நமக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா எல்லா கோழிகளும் சிரமமாக இருக்கும் ஒன்று போல் அடை வைக்கிறதுக்கு. இது இந்த பெருவிடை மயில் கருப்போட குஞ்சு சேவல். இது வந்து நல்ல கால் கருப்பு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இறங்கியிருக்கு. பெருசாக வந்துச்சுன்னா சுற்றுப்பட்டில் எந்த சேவலும் நிற்க முடியாது. இதுதான் எல்லா கோழிகளுக்கும் விழுகும். இது நம்ம செஞ்சேவல். செஞ்சேவல் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் உள்ள சேவலை ஜெயிச்சு இப்போ வந்து எல்லா கோழியோடையும் இது வந்து மேயுது. இது நம்ம செங்கருப்பு, இதுவும் நல்ல கால் கருப்பு, தரமான சேவல். இது நம்ம பெருவிடை கிராஸ் நாட்டுக்கோழியோட குஞ்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பயிர்க்குழி போட்டிருக்கோம். அந்த பயிர்க்குழியில் அது இந்த ஓட்டை வழியாக போய் இது மட்டும்தான் மேயும், வேறு எந்த கோழிகளும் போகாது. பாருங்கள், 74வது நாள் நம்ம பெருவிடை கிராஸ் நாட்டுக்கோழியோட குஞ்சு எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். 4 மாதம் ஆனால் இது வந்து விடையாக மாறிடும். இன்றைக்கி 74வது நாள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு 1.5 மாதம் இது சம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்திரிச்சிடும். இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. நல்லா அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற புழு பூச்சிகள், அந்த செடியில் இருக்கிற கொசு, அந்த மாதிரி இதுகளை வந்து கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். என்னை பார்த்ததும் பக்கத்தில் ஓடி வருது. இதுதான் நம்ம கோழியோட வளர்ச்சி. அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம இந்த கொடி போட்டிருந்தோம் இல்லையா, பீக்கங்கொடி, புடலக்கொடி, இதெல்லாம் இப்போ இதில் வந்து புழுக்கள் அதிகமாகவும் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த சிட்டுக்குருவிகள் வந்து அதிகமாக வருது. அதில் வந்து இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன், ஒரு சிட்டுக்குருவி வந்து இந்த இதில் வந்து கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. முட்டையிட்டுருக்கா என்னன்னு சொல்லிட்டு நல்லா வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா, வெயில் அதிகமாக இருந்ததுனால அதில் வந்து குருவி இல்லை போலுக்க. சரி, அது கெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சின்ன குண்டாக தான் இருக்குது. சிட்டுக்குருவினா அந்த பொடி சிட்டுக்குருவி, தேன் சிட்டு மாதிரி இருந்தது. செடி கொடிகளில் வந்து புழுக்கள் அதிகமாக வரவும் இந்த குருவிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதில் உள்ள வந்து புழுவை பிடிக்குது, ரெண்டும் ஜோடியாக சாப்பிடுது. மறுபடியும் நம்ம வீட்டில் மரம் அதிகமாக இருக்கிறதுனால மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டியிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த குருவியை வந்து பார்த்திங்கன்னு நினச்சோங்க, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே நண்பர்களே.